பாத்தியா, நான் ஒரு பெரிய வீட்டு கட்டிட்டு இருக்கிறேன். வாவ், இது சூப்பரா இருக்கு. இது நீயே கட்டினியா உருளைக்குட்டி? ஆமா. அது வந்து இல்ல இல்ல இல்ல, நான் ஹெல்ப் மட்டும் தான் பண்ணேன். என்னோட அம்மா தான் கட்டி கொடுத்தாங்க. நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த அழகான வீட்ல தண்ணி தொட்டி மட்டும் இல்லையே. தண்ணி தொட்டியா? நான் கட்டி தரட்டுமா உருளைக்குட்டி உனக்கு? வேண்டாம் வேண்டாம் உருளைக்குட்டி, இது இல்லனா வீட்ல இருக்கவங்க எப்படி குளிப்பாங்க? ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம். ஐயோ, நீ என்ன சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க. நான் கட்டுறேன், நீ பாரு. சொன்னா கேட்க மாட்டே. இது என்னோட வீடு, நீ தொடாத. போ. அம்மா, என்னோட வீடு போயிருச்சு. நீதான் வீட்டை உடைச்ச. இல்ல நீதான் தள்ளி விட்ட. இல்ல இல்ல, நீதான் தள்ளி விட்ட. நீதான். நீ இங்க இருந்து போ. உன் கூட டு. என்ன மன்னிச்சுக்கோ உருளைக்குட்டி, நான் வேணா திருப்பி கட்டி தரட்டுமா? நீ என் கூட பேசாத, நான் உன் கூட டு. உருளைக்குட்டி, என்னாச்சு? ஒரே சத்தமா இருக்கே. அம்மா, கத்திரி பூச்சி என்னோட வீட்டை உடைச்சிட்டா. இல்ல ஆண்டி, நான் வந்து உருளைக்குட்டி, நீ முதல்ல கத்திரி பூச்சி கிட்ட மன்னிப்பு கேளு. அப்பதான் அம்மா உதவி பண்ணுவேன். நம்ம மறுபடியும் புதுசா வீடு கட்டலாம். என்னைய மன்னிச்சுக்கோ கத்திரி பூச்சி. நான் உன்னை மன்னிச்சிட்டேன் உருளைக்குட்டி. அம்மா, அர வைக்கலாமா? கத்திரி பூச்சி நீயும் வா, சேர்ந்து கட்டலாம். பால் இங்கதானே விழுந்துச்சு. ஹலோ ஹலோ, நீ ஏதாவது தேடிக்கிட்டு இருக்கியா? ஆமாப்பா, நான் என்னோட பாலை தேடிக்கிட்டு இருக்கிறேன். நான் உதவி பண்ணட்டுமா? ஹே, இதோ பார், இங்க இருக்கு. தேங்க்ஸ். ஆமா, நீ உன்னோட பேர் என்ன? நான் வெங்காய பூச்சி. உன்னோட பேரு? என் பேரு உருளைக்குட்டி. நான் உன்னை பார்த்ததே இல்ல. நாங்க புதுசா இப்பதான் இந்த தெருவுக்கு வந்திருக்கோம். அப்படியா? சரி, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்குட்டி, சீக்கிரம் வா, விளையாட போகலாம். இருங்க, வெங்காய பூச்சி என்னோட புது ஃப்ரெண்ட். அவனும் நம்ம கூட விளையாட வருவான். ஹே வெங்காய பூச்சி, நீ விளையாட வரியா? நேரம் ஆயிருச்சு, நாங்க கிளம்புறோம். நாளைக்கு பார்க்கலாம். பை உருளைக்குட்டி, பை வெங்காய பூச்சி. பை பை. வெங்காய பூச்சி வா, எங்க அம்மாவை உனக்கு அறிமுகம் பண்ணி வைக்கிறேன். அம்மா, என்னோட புது ஃப்ரெண்டு. ஹாய் வெங்காய பூச்சி. உருளைக்குட்டி, உன் கண்ணு மூடு பார்க்கலாம். இதோ இவங்க தான் வெங்காய பூச்சியோட அம்மா. ஹலோ ஆண்டி. ஆனா அம்மா எப்படிங்க? எங்களுக்கு முன்னாடி நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா? அதனால தான் நான் அம்மா, நீ குட்டி. பாய் உருளைக்குட்டி. பாய் ஆண்டி. பை பை. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வீட்டுக்கு வந்துரு வெங்காய பூச்சி. சரி உருளைக்குட்டி. என்ன உருளைக்குட்டி, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. புது ஃப்ரெண்ட் கிடைச்சதுனாலயா? ஆமாமா, குட்டி உருளைக்குட்டி ஹாப்பி ஹாப்பி. தங்கச்சி பாப்பா ஒளிச்சு வச்ச சாக்லேட் ரொம்ப ருசியா இருக்கே. குட் நைட் உருளைக்குட்டி. ஆஹா, உருளைக்குட்டி தூங்குறதுக்கு முன்னாடி இன்னும் பல் விளக்கல போல இருக்கே. அம்மா, உருளைக்குட்டிக்கு ரொம்ப தூக்கம் வந்துட்டு இருக்கு. உருளைக்குட்டி தூங்கிட்டே. ஓ அப்படியா? அப்ப சரி. உருளைக்குட்டி தூங்கும்போது எறும்பு பூச்சி எல்லாம் உருளைக்குட்டி பல்லுக்குள்ள போட்டு அங்க இருக்க சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டு உருளைக்குட்டி பல்ல ஓட்ட பண்ணிடும். அது எப்படி ஓட்ட பண்ணும்? நான் தான் வாய் மூடிட்டு தூங்குவேனே. ஆஹா, அந்த எறும்பு பூச்சி எல்லாம் உன்னை விட ரொம்ப ஸ்மார்ட். உன் பக்கத்துலயே
காத்துக்கிட்டு இருக்கும். நீ வாயை திறந்தா பிளேன் வாய்க்குள்ள ஜம்ப் பண்ணி எல்லாம் ஓட்ட பண்ணிடும். அப்புறம் உருளைக்குட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை பார்த்து சிரிப்பாங்க. அது கூட பரவாயில்ல, உருளைக்குட்டினால பிடிச்சதெல்லாம் பார்க்க மட்டும்தான் முடியும், எதுவுமே சாப்பிட முடியாது. பாவம் என் உருளைக்குட்டி. என்னது, சாப்பிட முடியாதா? ஐயோ, பூச்சியே ஓடிப்போ, புழுவே ஓடிப்போ. உருளைக்குட்டி உங்களை எப்படி டிஷ்ஷும் டிஷ்ஷும் பண்ணுவான் பாருங்க. மேல டிஷ்ஷும் கீழே டிஷ்ஷும் டிஷ்ஷும், மேல டிஷ்ஷும் கீழே டிஷ்ஷும் டிஷ்ஷும். நானு சாதாரண உருளைக்குட்டி இல்ல, யாருமே அட்டாக் பண்ண முடியாத ஃபைட்டர் உருளைக்குட்டி. குட் நைட் உருளைக்குட்டி, தூங்கு நல்லா. என்னாச்சு ஃபைட்டர் உருளைக்குட்டி? ப்ளீஸ் அந்த லைட் மட்டும் ஆஃப் பண்ணாதீங்க. உருளைக்குட்டி இங்க பாரு, தாத்தா கத்திரிக்காய் புஜ்ஜிக்கு ஏரோப்ளேன் கிஃப்ட் கொடுத்திருக்காரு. இது சூப்பரா பறக்கும். நல்லா இருக்கே. கத்திரி புஜ்ஜி, இது எனக்கு தரியா? நானும் பறக்க விட்டு பாக்குறேனே. நான் தர மாட்டேப்பா. அப்பா அப்பா, உருளைக்குட்டிக்கு ஒரு ஏரோப்ளேன் வேணும். என்னது ஏரோப்ளேனா? அப்பா கிட்ட அவ்வளோ காசு இல்லப்பா. ஐயோ அப்பா, அது இல்லப்பா, கத்திரி பூஜை வச்சிருக்கிற மாதிரி ஒரு பொம்மை ஏரோப்ளேன் வேணுப்பா. ஓஹோ, சரி, அப்போ உன்னோட பிறந்த நாளைக்கு வாங்கி தரேன். உருளைக்குட்டி, நீ விளையாட வரியா? எனக்கு நீ ஏரோப்ளேன் கொடுத்தாதான் விளையாட வருவேன். குடு 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 குடு. அழுகாத அழுகாத. உருளைக்குட்டி என்னோட பிளேனை தூக்கி போட்டு ஓடிச்சிட்டான். அவன் உருளைக்குட்டிக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா, அதனாலதான் கோவத்துல நான் தூக்கி போட்டு உடைச்சிட்டேன். உருளைக்குட்டி, நீ பண்ணது ரொம்ப தப்பு. சரி, முதல்ல இந்த பிளேனை சரி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். சரி ஆயிடுச்சு, புதுசு போல ஆயிடுச்சு. உருளைக்குட்டி இங்க பாரு, பிளேன் மறுபடியும் பறக்குது. என்னைய மன்னிச்சிரு கத்திரி பூஜி, நான் அப்படி தூக்கி போட்டுற கூடாது. பரவாயில்ல உருளைக்குட்டி. இது என்னோட ஸ்கூட்டர். எங்க மாமா சென்னையில இருந்து எனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்தாரு. கத்திரி பூச்சி, நீ இந்த ஸ்கூட்டர் ஓட்டுறியா? சரி உருளைக்குட்டி, நீ இந்த ஏரோப்ளேனோட விளையாடுறியா? சரி சரி. உருளைக்குட்டி கத்திரி பூச்சியோட பிளேன் ஓட்டுறான், கத்திரி பூச்சி உருளைக்குட்டியோட ஸ்கூட்டர் ஓட்டுறான். சரியாமா? சமத்து குட்டிங்க, இப்படிதான் சண்டை போடாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஷேர் பண்ணி விளையாடணும். அப்பதான் விளையாட்டு சுவாரஸ்யமா இருக்கும், இல்லையா? சரிமா. சரி ஆண்டி. நல்ல பசங்க. வாங்க, ஆளுவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். சர்ப்ரைஸ்னு சொன்னாங்களே, அது என்னவா இருக்கும்? உனக்கு ஏதாவது தெரியுமா? வேற என்ன, சர்ப்ரைஸ் டெஸ்டா தான் இருக்கும். இல்ல சர்ப்ரைஸ் ஹாலிடே. இல்ல சர்ப்ரைஸ் ரன்னிங் டேஸ். சரி, நீ என்ன நினைக்கிற உருளைக்குட்டி? நான் நினைக்கிறேன். குழந்தைகளா, இங்க பாருங்க, சர்ப்ரைஸ் என்னன்னா டாய் மேக்கிங் காம்படிஷன். எங்க மூணு பேரா சேர்ந்து ஒரு டீமா ஃபார்ம் பண்ணுங்க சீக்கிரம். ஏய் உருளைக்குட்டி, தக்காளி பூச்சி, ரெண்டு பேரும் இங்க வாங்க. பாத்தீங்களா, டீம் வர்க்னா இப்படிதான் இருக்கணும். சரி பசங்களா, இப்ப பாருங்க, ஒவ்வொரு டீமும் ஒரு பொம்மையை செய்யணும். அதுக்கு உங்களுக்கு கொடுக்கிற நேரம் 30 நிமிஷம். முக்கியமா அது கண்டிப்பா டீம் ஒர்க்கா இருக்கணும். எந்த டீம் நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு தெரியுமா? ஒரு அற்புதமான ட்ரைசைக்கிள்.
எனக்கு மட்டும் எப்படி இப்படி எல்லாம் யோசனை வருதுன்னு எனக்கே தெரியல. ஏ உருளைக்குட்டி, நம்ம என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நானும் முடிவு பண்ணிட்டேன். என்னதான் முடிவு பண்ணீங்க? ஒரு ரோபோட்டிக் தக்காளி. அது அருமையா டிங் டிங்னு மியூசிக் கூட வாசிக்கும். ஓ, அருமையா இல்ல ஒரு கியூட்டான தேவதை பொம்மை. அதுக்கு ஒரு கண்ணாடி கூட போட்டு விட்டுறப்போம். அட, இது கூட நல்லா இருக்கு. ஆனா நம்ம ஒரு பொம்மை தான் பண்ணணும். தெரியும்ல? மியூசிக் மேன் தான். தேவதை பொம்மை தான். மியூசிக் மேன் தான். தேவதை பொம்மை தான். மியூசிக் மேன். என்கிட்ட ஒரு அருமையான ஐடியா இருக்குப்பா. என்னது ஐடியாவா? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம ஒற்றுமையா இருப்பேன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். ஓகே, சொல்லுங்க, ஓகே, ஒற்றுமையா ஒற்றுமையா இருப்போம். சூப்பர் ஐடியா. சூப்பர் ஐடியா. ஓகே டன். ஏய் சொன்னா கேட்க மாட்டே. முதல்ல நான் சொல்றது நீ கேளு. நான் நான் கேட்கணும். ஏய் விடு. வெங்காயம் இது நல்லா இருக்கு. இது பாத்தியா? நல்லா இருக்குல்ல? ஏ உருளைக்குட்டி, இத நேரா வைக்க ஹெல்ப் பண்ணு. ஓ பண்றேன். முதல்ல இத முடிச்சிடுவோம், அப்புறமா அத பண்ணுவோம். முடிக்க போறோம். போதும், நிறுத்துங்க. எங்க உங்க டாய்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் டைம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஏன் இதையோ பிச்சை எடுக்கவா? சரி, இதாவது கிடைச்சது. டீச்சர் வந்து என்ன பசங்களா, உங்க பொம்மையை காட்டுங்க. என்னாச்சு? என்ன இது இப்படி அடிச்சு? பரவாயில்ல. உருளைக்குட்டி அண்ட் குரூப், உங்க டீம் என்ன பண்ணிருக்குன்னு கொஞ்சம் காட்டுங்க. ஓகே இதோ தான் காட்டுறோம். இதோ ஒரு சூப்பர் கூல் ரோபோட் மியூசிக் தேவதை. தேவதை சரி, அது என்ன ரோபோட்டிக் மியூசிக் தேவதை? வெங்காய சிச்சி, தக்காளி பூச்சி. இதோ நம்ம ரோபோ கிச்சி சிக்கி. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர் ரோபோட்டிக் தேவதை. பசங்களா, டீம் ஒர்க் எவ்வளவு அருமையா இருக்குங்கிறது இப்போ உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அப்புறம் சிறந்த டீம் ஒர்க்குக்கான பரிசு இப்ப யாருக்கு போக போகுதுன்னு தெரியுமா? உருளைக்குட்டி டீமுக்கு தான்.